வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு டார்க் ஷேடோ பாட்காஸ்ட் சீரீஸ். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாத்துக்கும் என் வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். யாரெல்லாம் இன்னும் என்னோட பழைய வீடியோலாம் பார்க்காம இருக்கீங்களோ கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோலாம் பார்த்துருங்க. அண்ட் தென் லாஸ்ட் வீக் வந்து நான் என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லான்ச்சிங் பண்ணியிருந்தேன். அதுலேயும் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தீங்களோ தேங்க்யூ ஸோ மச் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்ததுக்கு. யாரில் ஒன்றும் ஃபாலோ பண்ணலையோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிடுங்க. ஏன்னா அந்த அக்கௌண்ட்டில் தான் வந்து அந்த ஒஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் தான் வந்து நான் என்னோட அப்கமிங் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுப்பேன். அண்ட் தென் உங்களில் யாருக்காவது என்னோட பாட்காஸ்ட்டில் ஜாயின் பண்ணோன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, இல்லைனா உங்களோட டாபிக்ஸை வந்து என் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம், கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம். எப்படி காண்டாக்ட் பண்ணோன்னா, என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்குல்ல, அங்கே காண்டாக்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னோட ஃபோன் நம்பர் உங்களுக்கு கிடைக்கும். அது வழியாக நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் இல்லை உங்களோட ஏதாவது பர்சனல் காமெண்ட் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட எனக்கு கொடுக்கலாம். அண்ட் தென் யாருக்காவது என் கூட சேர்ந்து ஜாயின் பண்ணி நீங்களும் பேசணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இந்த வீடியோ நான் கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னால் எப்பயும் போல தான் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, கண்டிப்பாக எல்லாருமே யோசிச்சிருப்பீங்க எதுக்காக நான் வந்து எம்யூ ஜெர்சி போட்டு உக்காந்துருக்கேன்னு. கண்டிப்பாக எல்லாருமே நினச்சிருப்பீங்க. ஸோ இன்னைக்கு நான் என்னத்தை பற்றி பேச போகிறேன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேடியமில் உட்காந்து எம்யூ மேட்சை வந்து பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்களுக்குலாம் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் வந்து ஆக்சுவலி மேட்ச் வந்து 8:45 தான் ஸ்டார்ட்டு, 8:45 PM. ஸோ நான் வந்து இங்கேருந்து 6 PM வெளியாகினேன் வீட்டிலேருந்து. ஸோ வீட்டிலேருந்து வெளியாகி ஸ்டேடியம் கிட்ட ஆக்சுவலி நான் வந்து ரீச் ஆகிட்டேன். ஆனால் சரியான ஜேம். நான் நினைக்கிறேன் அந்த ஸ்டேடியமோட என்ட்ரன்ஸில் போடுறதுக்கே ஒரு 1 hour கிட்ட நான் வெயிட் பண்ணியிருந்திருப்பேன் காலே, அவ்வளோ நேரம். ஏன்னா நிறைய ஆள், ஒரு 72,000 பீப்புள். நான் ஸ்டேடியம் உள்ளுக்கு பூந்தோடனே அந்த ஸ்க்ரீனில் பார்த்தேன் 72,000 பீப்புள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்க்ரீனில் காமிச்சாங்க. ஸோ நானும் ஒரு 1 hour ப்ளஸ் கிட்ட காலையில வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டேடியம் உள்ளுக்கே நான் பூந்தேன். ஸ்டேடியம் உள்ளுக்கு வந்து ஐ திங்க் ஒரு 8 o'clock 7:30 சம்திங், சாரி நாட் 8, 7:30 7:45 அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் நான் ஸ்டேடியம் உள்ளுக்கே நான் பூந்தேன். ஸோ ஸ்டேடியம் உள்ளுக்கு பூந்தோடனே எனக்கு வந்து டிக்கெட் வந்து ஆன்லைன்லேயே கிடச்சிருச்சு. ஸோ அதுக்கு டிக்கெட் கொடுத்த நவீன் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா, டிக்கெட் கொடுத்ததுக்கு. ஸோ டிக்கெட் வந்து எனக்கு ஆன்லைன்லேயே கிடச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், என்னோட கேட் நான் தேடினேன். ஸோ டோட்டலி ஒரு 4 கேட்ஸ் இருந்தது. கேட் A, B, C அண்ட் தென் D, E, 5 கேட்டு டோட்டலாக. ஸோ என்னோட கேட் வந்து கேட் C. ஸோ நானும் கேட் C சுற்றி தேடுறேன், கிடைக்கவே மாட்டேங்குது. லேட்டாக வேறு ஆயிடுச்சு. ஸோ போயிட்டு உட்காந்து ஆரம்பிக்கிறதுலேருந்து போயிட்டு கேமை பார்க்கணுன்னு சொல்லிட்டு நானும் தேடுறேன், கேட்டு கிடைக்கவே மாட்டேங்குது அந்த நேரம்னு பார்த்து. அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு அடிச்சு பிடிச்சி கேட் சியை கண்டுபிடிச்சிட்டு அங்கே என்னன்னா க்யூ அவ்வளோ நீட்டுக்கு நிற்கிது. க்யூ என்னடா அது இவ்வளோ நீட்டுக்கு இருக்குது க்யூன்னு நானும் அப்புறம் கணக்காக போய் க்யூ லைனில் நின்றுறேன். லைனில் நானும் வெயிட் பண்ணி 8:30 ஆயிடுச்சு. ஸ்டில் இன்னும் நான் ஸ்டேடியம் உள்ளுக்கு பூரில் போயிட்டு உட்காரல ஸ்டேடியமில். ஐயோ லேட் ஆகுதுன்னு அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் பாருங்க. டக்குன்னு இந்த செக்யூரிட்டி செக்லாம் உள்ளுக்கெல்லாம் ஃபுல்லாக எல்லாம் செக் பண்ணிட்டு உள்ளுக்கு பூந்துட்டு பேக்கெலாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளுக்கு விட்டாங்க. ஸோ உள்ளுக்கு விட்டோன்னே நான் என்ன பண்ணேன், என்னோடய சீட்லாம் பார்த்துட்டு எந்த ரோன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு விறுன்னு போயிட்டு கணக்காக 8:50 தான் உட்காந்தேன். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஏன்னா அந்த செக்யூரிட்டி செக்லேயே கொஞ்சம் டைம் ஓடிடுச்சு. ஸோ அப்புறம் நான் என்ன பண்ணேன், 8:50 தான் கணக்காக போயிட்டு உட்காந்து கேம் அப்போ தான் ஸ்டார்ட் கொஞ்சம் ஓடிடுச்சு ஆக்சுவலி கேமு. ஏன்னா நான் கொஞ்சம் லேட்டாக போயிட்டேன் ஆக்சுவலி. ஒரு 5 minutes இருக்கும்.
ஸோ கொஞ்சம் ஓட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா சீட்லாம் கண்டுபிடிச்சோம், உட்காந்துட்டோன்னே கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது தெர் வாஸ் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஆக்சுவலி கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஸ்டேடியமில் உட்காந்து நேரடியாக நம்மளுக்கு பிடிச்ச டீமை வந்து நேரடியாக நம்ம பார்க்கறது வந்து அது ஒரு வேற ஒரு ஃபீலிங். அதுக்கு வந்து நவீன் அண்ணனுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச் நவீன் அண்ணன், அந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் அண்ணன். அதுக்கப்புறம் நானும் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். சீரியஸாக கேம் ஓடிட்டு இருந்துச்சு. ஆனால் சரியான கூட்டம், ஸ்டேடியமில் வந்து சரியான கூட்டம். நானும் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஈகரா. கேம் ஓடுது ஓடுது ஓடுது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஆஃப் டைம் வந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், கொஞ்ச நேரம் வெளியாகி நிறைய ஃபுட் ஸ்டால்ஸ் அதெல்லாம் இருந்துச்சு. ஸ்டேடியம் உள்ளிக்கே தான் இருந்தது. ஸோ வெளியாகிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் திரும்பியும் வந்து என் சீட்லேயே உட்காந்துட்டேன். வந்து உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகுச்சு. செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் ஹாட்டாக கேம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா ஏஷியன் ஆல்ஸ்டார் அவங்க வந்து கோல் போட்டாங்க. 71 மினிட்ல வந்து கோல் போட்டாங்க. எனக்கா ஐயோ எம்யூ இங்கே வந்து தோத்து போவோன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பக்கத்து ஃபீலிங் வேற. எல்லாருமே ஃபீல் ஆகிட்டாங்க அங்கே. எம்யூ ஃபேன்ஸ் எல்லாருமே கடுப்பாயிட்டாங்க வேற. ஒரு பக்கத்து எல்லாம் டென்ஷன், செம்ம செம்ம டென்ஷன் ஆயிட்டாங்க எல்லாருமே. நானும் என்ன பண்ணேன், சரி எப்படியாவது எம்யூ ஜெயிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தேன் பாருங்க. டைம் ஓடிக்கிட்டே இருக்கு. ஹார்ட் பீட் வேற விறுவிறு டக்கு டக்கு டக்குன்னு அடிக்குது வேற ஒரு பக்கத்து. ஐயோ எப்படியாவது எம்யூ ஜெயிச்சிடணும்னு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எம்யூ ஜெயிக்கல. வாட் டு டூ, எம்யூ ஜெயிக்கல. ஃபைனல் ரிசல்ட் வந்து 1-0 தான். எம்யூ ஜெயிக்க முடியல. ஸோ நான் சில வீடியோ அண்ட் ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்கேன். இந்த வீடியோட எண்டில் வந்து நான் கண்டிப்பாக போடுறேன், நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ எம்யூ ஜெயிக்கல, மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு நேரில் உட்காந்து எம்யூ கேமை பார்த்து எம்யூ தோத்துருச்சேன்னு சொல்லிட்டு ஒரு கவலை தான். பட் என்ன பண்ணுறது, ஒன்றும் செய்ய முடியாது, அதான் தோத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு நான் ஆக்சுவலி கிஃப்ட் கிவிங் செரமனி வரைக்கும் உட்காந்து கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், வெளியாயிட்டேன். ஸ்டேடியம்லேருந்து வெளியாகிட்டு, ஆனால் நிறைய ஆள் தான். ஸோ நானும் கொஞ்சம் நேரம் உட்காந்து வெயிட் பண்ணிட்டு தான் வெளியாகினேன் ஸ்டேடியம்லேருந்து. நானும் ஸ்டேடியம்லேருந்து வெளியாகிட்டேன். வீட்டுக்கு வந்து ஒரு 12:30 AM சம்திங் தான் வந்து சேர்ந்தேன். ஸோ நானும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்திருக்கேன். இந்த வீடியோட எண்டில் போடுறேன், கண்டிப்பாக நீங்களும் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணுறதுக்கு முன்னால் பிகினிங்கில் நான் சொல்லியிருந்தேன், உங்களில் யாருக்காவது என்னோட பாட்காஸ்டில் ஜாயின் பண்ணி ஏதாச்சும் டாபிக் பேசணும், இல்லை ஏதாச்சும் கமெண்ட் கொடுக்கணும், பர்சனலாக ஏதாச்சும் கொடுக்கணும், இல்லை ஏதாச்சும் ஐடியாஸ் கொடுக்க போகிறீங்க, இல்லை நீங்களே ஜாயின் பண்ணி சேர்ந்து பேச போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். யாரெல்லாம் இன்னும் என்னோட டார்க் ஷேடோ பாட்காஸ்ட் சீரீஸோட ஒஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இன்னும் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்களோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கே காண்டாக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஐகான் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து என்னோட காண்டாக்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். என்னைய டார்க் ஷேடோ பாட்காஸ்டோட ஒஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்டோட பேஜை வந்து இந்த வீடியோ எண்டில் நான் போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள், கண்டிப்பாக ஃபாலோவும் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் தான் என்னோட அப்கமிங் அப்டேட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நான் கொடுப்பேன். தென் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே, see you soon in the next video. வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.